அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருந்த நேரத்திற்கு விடுவு காலம் பிறக்கப் போகிறது. 8வது ஊதியக்குழு தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் நவம்பர் 3ஆம் தேதி அன்று இந்த குழு நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதியக்குழு அமைக்கப்பட்டு மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம், ஊதியம், அகவிலைப்படி மற்றும் வீட்டு வாடகைப்படி ஆகியவற்றை அரசு மறுபரிசீலனை செய்து அறிவிக்கும். தற்போது அரசு ஊழியர்களின் பரிந்துரைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த புதிய ஊதியக்குழுவில் அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருப்பது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகும். இது எவ்வளவு நிர்ணயிக்கப்படும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் புதிய ஊதியக்குழு அமைக்கப்படும் போதெல்லாம் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு தங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழும். இது போன்ற சமயத்தில் அத்தனை துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும் தனித்தனியாக சம்பளத்தை கணக்கிட முடியாது. இதற்காகவே அரசு ஒரு பெருக்கல் நம்பரை நிர்ணயம் செய்யும். இதைத்தான் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்று கூறுகிறோம். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 7வது ஊதியக்குழுவில் அரசு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 என்று நிர்ணயித்தது. ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 10,000 என்று வைத்துக் கொள்வோம். புதிய சம்பளத்தை கணக்கிட பழைய சம்பளத்தையும் 2.57ஆல் பெருக்கினால் 25,700 வரும். அப்படியானால் ஒருவருடைய அடிப்படை ஊதியம் 25,700ஆக மாறும். மற்றபடி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் படிகள் எல்லாம் இந்த அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. எனவே எப்போதெல்லாம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்த்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் மற்ற படிகளும் அதிகரித்து மொத்த சம்பளமும் அதிகரிக்கும். ஒருவேளை 8வது ஊதியக்குழுவிலும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57ஆக அறிவிக்கப்பட்டால் எம்டிஎஸ் லெவல் 1 மற்றும் குரூப் டி ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும். தற்போது வரை இவர்களுடைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 உள்ளது. 8வது ஊதியக்குழுவிலும் 2.57 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டால் இவர்களுடைய சம்பளம் ரூபாய் 46,660 அதிகரிக்கும். அதேபோல 11.7 ஆசிரியர்களுக்கான அடிப்படை சம்பளம் ரூபாய் 44,900 1,15,400 அதிகரிக்கும். சில வல்லுநர்களின் கூற்றுப்படி இந்த முறை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86 வரை நிர்ணயம் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படியே அமல்படுத்தப்பட்டால் ஒரு சில ஊழியர்களின் சம்பளம் 25 முதல் 30% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.